மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு இனிய புத்தாண்டாக அமைய இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த புத்தாண்டில் நிச்சயம் நீங்கள் ஒரு அரசு பணியில் அமரணும், இறைவனை வேண்டிக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு வர வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். நம்ம ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்தையும் வாங்கி நல்லா படிங்க. கொடுக்குற மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாம் டைமுக்கு எழுதி பார்த்துக்கிட்டே வாங்க. எத்தனை டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் இருக்கோ அத்தனை கொஸ்டின்ஸும் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் இந்த புத்தாண்டு இந்த 2024 நிச்சயம் அரசு பணியில் அமர்வீங்கன்னு உறுதியாக சொல்லலாம். நாம் நிச்சயம் மேக்ஸை நம்பலாம், மேக்ஸ் நம்மளை காப்பாற்றும். ஓகே, இப்போது ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது வந்து யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் சரி, பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் சரி, ரெண்டுக்குமே வரக்கூடியது, ரொம்ப முக்கியமான ஒன்று. The number of conjugacy classes in the permutation group S6 is இந்த நாளில் எது? permutation group S6 இருக்கு இல்லையா, அதோடைய conjugacy classes எத்தனை அப்படின்னு நம்ம இப்போ சொல்லணும். ஓகே, ஒரு முக்கியமான ரிசல்ட் சொல்கிறோம் பாருங்கள். The number of conjugacy classes in the permutation group Sn is partition of n, that is P of n. ஓகே, இப்போது பெர்முடேஷன் குரூப் எஸ்என்னோடைய காஞ்சுகேசி கிளாஸஸ் எத்தனை அப்படின்னா பார்ட்டிஷன்ஸ் ஆஃப் n. இப்போது ஒரு குரூப் கொடுத்துருக்காங்க, பெர்முடேஷன் குரூப் S6 கொடுத்துருக்காங்க, தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இதனோட காஞ்சுகேசி கிளாஸஸ் தான் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ n வந்து 6 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ 6ஓட பார்ட்டிஷன்ஸ் எத்தனை அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆன்சர் தெரிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போது n வந்து என்ன தெளிவாக, இப்போ கிவன் பெர்முடேஷன் குரூப் given permutation group S6 இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு, n = 6. அப்போ 6ஓட பார்ட்டிஷன் தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் தெரிஞ்சிச்சு, அதான் அர்த்தம் அதுக்கு. ஓகே, இப்போது P of n, இப்போ P of 6 = இந்த 6 எத்தனை விதமாக பிரித்து எழுதலாம்? 6 5 + 1 4 + 2 3 + 3 இப்படிலாம் பிரிக்கலாம் இல்லையா? ஸோ 6 அப்படியே ஒரு தடவை எழுதுறது, அது ஒரு பார்ட்டிஷன் தான். இந்த 5 எப்படி எழுதலாம்? 4 + 1 ஆல்ரெடி இருக்கிற +1. இந்த 4 எப்படி எழுதலாம்? 2 + 2 ஆல்ரெடி இருக்கிற 1 + 1. ஓகே, அடுத்தது இந்த 2 அப்படியே இருக்கட்டும். இந்த 2 ஸ்ப்ளிட் பண்ணலாம். 1 + 1 ஆல்ரெடி இருக்கிற 1 + 1. ஓகே, இந்த 2 1 + 1 + 1, இந்த 2 1 + 1ன்னு போட்டுட்டு ஆல்ரெடி இருக்கிற 4 1 1 + 1 + 1 + 1 1 2 3 4 5 6. ஸோ இப்படிலாம் நம்ம என்ன பண்ணலாம்? 6 பிரித்து எழுதலாம், பார்ட்டிஷனை பிரித்து எழுதலாம். வந்ததே திருப்பி வரக்கூடாது, ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ 4 + 2 + 2 இருக்குது. இந்த 4 எப்படி எழுதலாம்? 2 + 2ன்னு பிரிச்சுட்டு ஆல்ரெடி இருக்கிற +2. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பிரித்ததே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வாங்க, 3 + 3 இது ஒரு பார்ட்டிஷன். இந்த 3 அப்படியே வச்சுட்டு ப்ளஸ் இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் 2 + 1ன்னு இல்லையா? அப்புறம் இந்த 2 வந்து 1 + 1ன்னு பிரிக்கலாம். ஸோ 3 + இந்த 2 வந்து 1 + 1 ஆல்ரெடி இருக்கிற +1, அவ்வளோதான். நீங்கள் வேறு எப்படி பிரித்தாலும் ரிப்பீட் ஆகும். ஓகே, எத்தனை இருக்குது எண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இப்போ P of 6 வந்து நமக்கு 11 வருது. அப்போது P6 = 11. 6ஓட பார்ட்டிஷன்ஸ் 11ங்க. அதுதான் நம்பர் ஆஃப் காஞ்சுகேசி கிளாஸஸ் ஃபார் த கிவன் பெர்முடேஷன் குரூப் S6. இப்போ இதில் எத்தனாவது ஆப்ஷன்? ஆப்ஷன் பி. ஓகே, ஒன்றும் இல்லை, பெர்முடேஷன் குரூப் S6 கொடுத்துருக்காங்க, அதனோட காஞ்சுகேசி கிளாஸஸ் எத்தனைன்னு கேட்குறாங்க. இந்த 6ஓட பார்ட்டிஷன்ஸ் தான் நம்பர் ஆஃப் காஞ்சுகேசி கிளாஸஸ், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இந்த நம்பர் ஆஃப் காஞ்சுகேசி கிளாஸஸ் இந்த பெர்முடேஷன் குரூப் Sn is partition of n, that is Pn. இப்போது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. S6 கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ 6. இப்போ P6 கண்டுபிடிக்கிறேன். இப்படியெல்லாம் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். 6 6 5 + 1 4 + 2 3 + 3 இப்படிலாம் பிரிக்கலாம். மீண்டும் இந்த 6 அப்படியே இருக்கட்டும். ஆல்ரெடி இது ஒரு பார்ட்டிஷன் ஆகிடுது, இது கவுண்ட்டு தான். அந்த நம்பரே ஒரு பார்ட்டிஷனாக நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும்.
அப்புறம் இந்த 5 + 1ல் இந்த 5 4 + 1 பிரிச்சுட்டு ஆல்ரெடி இருக்கிற 1, இந்த 4 2 + 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த 2 அப்படியே வச்சுட்டு இந்த 2 1 + 1 எப்படியெல்லாம் பிரித்து விதவிதமாக எழுத முடியும், ரிப்பீட் ஆகக்கூடாது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேலை பிரித்து எழுதுறது தான் பார்ட்டிஷன்ஸ். அப்புறம் இந்த 2 1 + 1 பிரிச்சுட்டு ஆல்ரெடி இருக்கிற 4 1 போட்டுடுறோம். ஓகே, அடுத்தது 4 + 2 ஒன்று பிரித்தோம், அதில் வர 4 2 + 2 பிரிச்சுக்கலாம். இப்படிலாம் பிரித்து எப்படிலாம் பிரிக்கலான்றதுக்கு ஒரு வே சொல்கிறேன் நான். அடுத்தது இந்த 6 3 + 3ன்னு பிரிக்கலாம் இல்லையா, இங்குள்ளே வர இந்த 3 2 + 1ன்னு பிரிக்கலாம். அப்புறம் இந்த 2 1 + 1 ஆல்ரெடி இருக்கிற 1 இந்த 3. ஸோ இப்போ எத்தனை இருக்குது மொத்தம், வேறு எதை பிரித்தாலுமே ஆல்ரெடி வர்றதே வந்துடும். நீங்கள் வேணால் பிரித்து பாருங்கள். ஓகே, சரி, நான் என்ன கொஷின் கேட்குறேன்னா, எந்த ஒரு நம்பர் சொன்னாலும் அதுக்கு இத்தனை பார்ட்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிற டைரக்ட் ஃபார்முலா இருக்கா? இருந்தால் தெரிஞ்சவங்க ஃபார்முலா கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம், எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. இல்லை சார் ஃபார்முலாலாம் எதுவும் இல்லை, ஒவ்வொன்றும் வந்து மாறி மாறி வரும், எந்த ஃபார்முலாவும் அதுக்கு கிடையாதா? ஃபார்முலா இருக்கா, ஃபார்முலா இல்லையா? அப்படி ஃபார்முலா இருந்தால் என்ன ஃபார்முலா? இப்போ நீங்கள் 6ஓட பார்ட்டிஷன் எத்தனை இப்படி எழுதி பார்த்துருக்கீங்க. இப்போ எத்தனை பேர் 5க்கு பார்ட்டிஷன்ஸ் போட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். 5க்கு வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் எத்தனை? ஓகே, இப்போ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டு. பெர்மிட்டேஷன் குரூப் S6ஓட காஞ்சுகேசி கிளாஸஸ் வந்து 11. எத்தனை காஞ்சுகேசி கிளாஸஸ் இருக்குன்னா 11 காஞ்சுகேசி கிளாஸஸ் இருக்குது. ஓகே, இப்போ என் கேள்வி என்னென்னா, 5ஓட பார்ட்டிஷன்ஸ் எத்தனை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த நம்பர் கொடுத்தாலும் பார்ட்டிஷன் எத்தனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எதனா இருக்கா? இருந்தால் ஃபார்முலா சொல்லுங்கள். ஓகே, இப்போ இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, குரூப்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும், பெர்முட்டேஷன்னா என்ன அப்படின்னு தெரியணும். தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கு தனித்தனி டெஃபினேஷன் இருக்குது. டெஃபினேஷனை தெளிவாக புரிஞ்சுட்டு படிக்கணும். இப்போ குரூப்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, பெர்முட்டேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. பெர்முட்டேஷன் குரூப்னா என்ன? குரூப் வேறு, பெர்முட்டேஷன் குரூப் வேறையா? பெர்முட்டேஷன் குரூப்னா என்ன? இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா எடுத்து படிக்கணும். எங்களோட ஸ்டடி மெட்டீரியல் இதெல்லாம் அப்படியே பிரித்து வச்சுருப்போம். சரி, எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ராப்ளம் நடத்தாந்து இந்தமாரி ஒரு ரிசல்ட் சொல்கிறீங்களே, என்ன சார் இது? ஆமாங்க, அவ்வளோ ரிசல்ட்ஸ் எங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். நீங்கள் படிக்க வேண்டியது ப்ராப்ளம்ஸ் இல்லை, ரிசல்ட்ஸ் தான். நிறைய பேர் சார் இன்னும் ப்ராப்ளம் எதுன்னு சொல்லுங்கள் சார், வேறு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுங்க சார், எங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுங்க சார் வீடியோலன்னு ப்ராப்ளம் தான் கேட்டுட்டு இருக்கிறதா தகவல் வந்தது. நீங்கள் படிக்க வேண்டியது ப்ராப்ளம்ஸ் இல்லை, தியரியோடைய அப்ளிகேஷன்ஸ் தான் ப்ராப்ளமாக கேட்குறாங்க. தியரி புரிஞ்சிச்சுன்னா எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போது தொடர்ந்து கொடுக்குற இந்த ப்ராப்ளம் வீடியோஸ் எல்லாம் ஒன்றா தொகுத்து ஒரு பிளேலிஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பிளேலிஸ்ட் போட்டு விட்டுறேன். UGTRBக்கு தனி பிளேலிஸ்ட்டு இருக்கும், அது உள்ள இதெல்லாம் போட்டு விட்டுறேன். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நல்ல சப்ஜெக்டில் ஒரு டெப்த்தாக உள்ளே போகிற ஒரு ஃபீல் வரும், நிச்சயம் உங்களுக்கு வரும். அடுத்தடுத்து நான் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன்னு வைங்களேன், அதில் ஏதாவது ஒரு கொஷின் கேட்பேன், அதில் போய்ட்டு நல்ல டெப்த்தாக உள்ளே உட்காந்து நல்ல டீப்பாக உள்ளே அனலைஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் தெளிவு கிடைக்கும். சரி, நீங்கள் ஏதோ ஒன்று கேட்குறீங்க, அதை அனலைஸ் பண்ணுறேன்ட்டு போனால் டைம் வேஸ்ட் ஆகிடுது. காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படி நான் அடிக்க முடியும்? இன்னும் போர்ஷன்ஸ் நிறையா படிக்காமல் வச்சுட்டு இருக்கேன். நல்லா கவனிங்க. நம்ம எவ்வளோ படித்தோன்றது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோன்றது தான் முக்கியம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலே உங்களால் ஆன்சர் பண்ண முடியாத அளவு கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். ஃப்ரேம் பண்ணணும்னு நினச்சா ஒரு இன்ச்சு கூட உங்களால் நவர முடியாது. ஸோ நம்ம நல்லா புரிஞ்சுட்டு படிச்சுட்டு மூவ் ஆனால் தான் இந்த தேர்வுலனாலும் அடுத்த தேர்வாவது இன்னும் பிரகாசிக்கலாம். நீங்கள் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் கடம் அடிக்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒன்றுமே புரியாமல் கேள்விகள் மாறி மாறி கேட்கும். மேக்ஸோட பியூட்டி அதுதான். ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சாலும் கதை முடிஞ்சது, வேறு ஆன்சர் வரும் அதுக்கு. அந்தமாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்க முடியும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுட்டு மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிசல்ட்ஸை நல்லா படித்து ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. ரீகால் பண்ணிகிட்டு இருக்கிறது முக்கியம் இல்லை, அந்த ரிசல்ட் சொல்ல வர விஷயம் தெரிஞ்சுட்டு நீங்கள் அதை மெமரி பண்ணணும். மெமரி பண்ணி மைண்டில் வச்சுக்கின்னு ரீகால் பண்ணி பார்க்கணும். புரியாமல் நம்ம படிக்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா கேட்குற ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியாது. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.